ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் மணிமேகலை. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுக்க தான் போகிறோம். 7th மந்த்து இது வந்து க்ரோத் ஸ்கேன். நான் இன்னும் எடுக்கவே இல்லை. இப்போ வந்து 8th மந்த்து ஸ்டார்ட் ஆகிட்டு ரன்னிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ தான் போய் எடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ கிடியோன் வந்து காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் கீழே சீக்கிரமாக போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய். யூஸ்வலாக டிலன் வந்து நல்லா விளையாடிட்டு ஜாலியாக தான் வருவார். எங்கன்னா வெளியில் போனாலே அவருக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் டயர்டாக இருந்ததால் அவர் தூங்கிட்டார். ஏன்னா நியர்லி வந்து 12 கிட்ட ஆகிடுச்சு நாங்கள் கிளம்புறதுக்கு. ஸோ அதனால் செம்ம வெயில் அடிச்சுது. ஸோ தூங்கிட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து டிவி தான் போய் பார்த்தோம். ஸோ என்ன இன்னும் உங்கள் வீட்டில் டிவி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், எங்கள் வீட்டில் டிவியே இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போய் டிவி பார்த்துட்ருக்கோம். ஏன்னா டிலனுக்கு தேவைப்படும், அதனால தான். ஸோ அவர் போனோடனே ரொம்ப குஷி ஆகிட்டார், ரொம்ப ஜாலி ஆகிட்டார். ஸோ எல்லாத்தையும் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யூஸ்வலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து டிவி பார்க்குறத விட ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பேசிகிட்டே இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் லவ் இன்க்ரீஸ் ஆகும்ன்ட்டு நாங்கள் டிவியே வாங்கலை. ஸோ எங்களுக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. இது வரைக்கும் டிவி இல்லாமல் தான் நாங்கள் இருந்திருக்கோம். ஸோ இப்போ கூட டிலனுக்காக தான் வாங்குகிறோம். ஆனால் எனக்கு வந்து டிவி பார்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ க்ரோம் அப்படின்னு ஒரு பிராண்டில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ டிலன் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். ஸோ அது பிரிக்கும் போது ஜாலி ஜாலி அப்படி சொல்லிட்டு இருந்தார். எஸ், டிவி வாங்கிட்டு கிடியோன் வந்து எனக்கு ட்ரீட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா ஆல்ரெடி வந்து அவர் KFC வந்து போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கும் கொஞ்சம் மைண்ட் செட் இருந்தது. ஸோ ஓகே, டீப் ஃப்ரை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அவங்களும் கேட்கவும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நானும். ஸோ வந்து கார்ட்னா நம்மளே ஆர்டர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. நாங்களே டிஸ்பிளேயில் பார்த்து ஆர்டர் பண்ணிட்டேன். அண்டு டிலனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ். வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவான். காரமாக இருந்தாலும் சாப்பிடுவான். அதுவே வீட்டில் செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. எல்லா குட்டீஸும் அப்படி தானே. ஸோ லக்கிலி வந்து ரொம்ப காலியாக இருந்துச்சு வெயில் டைம்னால். டிலன் வந்து நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார். ஸோ அடிக்கடி எடுத்துக்க வேணாம், ஒன்ஸ் இன் எ வைல் இஸ் சேஃப். ஹாய் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அண்டு திடீர் என்னாச்சுன்னு தெரியல, கார் கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு. ஏசி வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. சரி, அதனால் பார்த்துட்டு போயிடலான்ட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். செம்ம ஹாட்டாக இருக்குது. அண்டு டிலன் வந்து இங்கே வந்து டிலன் கொடுத்தா தான் சைலண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அதான் ஃபோன் கொடுத்துருப்பேன். என்னால் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ இன்னும் ஒரு 1/2 hourல வந்து வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ வீட்டுக்கு போய்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். கிடியோன் வந்து ஹேர் கட் பண்ணோன்னு சொன்னாங்க. அதனால் கிரியேட்டுக்கு தான் போயிருந்தோம். ஸோ ஹேர் கட் பண்ண ஒரு 1/2 hour ஆச்சு. அந்த 1/2 hour டிலன் வந்து கடையே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டேன். என்னால் சுத்தமாக சமாளிக்க முடியல. நார்மலாக தான் ஒரு ஹேர் கட் பண்ணியிருந்தாங்க, பெருசாக ஒன்றும் இல்லை. ஆல்மோஸ்ட் டன். வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு அப்படியே சின்ன மைல்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கா. ஸோ அதனால் டீ குடிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலான்ட்டு. ஸோ இப்போல்லாம் வெளியில் வந்தாலே என் ஃபேஸ் சுத்தமாக அப்படியே டல்லாகிடுது. அதுவும் டில்லனையும் சமாளிச்சுட்டு வர்றதால ரொம்ப எனர்ஜி லாஸ் ஆகிடுது. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய். Satin pillows on the inside.